18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே, வழக்கம் போல இன்னைக்கு 18 தர்பார்ல உங்களை குஷிப்படுத்துறதுக்கு ஏகப்பட்ட விஷயத்தை கொண்டு வந்திருக்கோம். தர்பாரை தொடங்கலாமா? ஒன்றிய பாஜக ஆட்சியை தாங்கி பிடிக்கிற மாநிலங்களை தவிர மற்ற எல்லா மாநிலங்களையும் நிதியமைச்சர் மறந்துட்டாரு. நீங்க என்ன பண்றீங்க? எதை எடுத்தாலும் டெல்லியை சொல்றீங்களே, இப்பயும் டெல்லியை சொன்னாங்க. நீங்க இந்த 2 வரல வச்சு ஸ்டாலின் போய் ஒரு குத்து குத்த பார்ப்போம். அட என்னப்பா இங்க இருந்த கிணத்த காணோம் அப்படின்ற கதையா? தமிழ்நாடு அப்படின்ற வார்த்தையே மத்திய பட்ஜெட்ல இல்ல பாத்துங்க. அது என்னங்க நீங்க எங்களை புறக்கணிக்கிறது, நாங்களும் புறக்கணிப்போம். ஆமா, அதாங்க நிதி ஆயோக் கூட்டத்தை நடத்துறீங்கல்ல, நிச்சயமா அதை நான் கலந்துக்கிறதா இல்ல அப்படின்னு முதலமைச்சர் சொல்லிக்க. அப்படி 2 மிகப்பெரிய பேரிடரை சந்திச்சது உங்களுக்கு எல்லாம் தெரியும். 37,000 கோடி ரூபாய் வரை இழப்பீடு கட்டிருந்தோம், தொடர்ந்து வலியுறுத்தி கட்டிக்கிட்டே இருந்தோம். ஆனால் இதுவரை 276 கோடி ரூபாய் தான் கொடுத்துருக்குறாங்க. அது சட்டப்படி வர வேண்டிய தொகை. அது இதில் என்ன வேடிக்கைன்னா, 2 மூத்த ஒன்றிய அமைச்சர்கள், பாதுகாப்புத்துறை அமைச்சர், நிதியமைச்சர் 2 பேர் நேரடியாக வந்து பார்த்துட்டு வர போனாங்க. இதுதான் தமிழ்நாட்டு மக்களை பாஜக மதிக்குதா அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. தமிழ்நாட்டுக்கான எந்த சிறப்பு திட்டமும் இந்த நிதிநிலை அறிக்கையில் இல்லை. நம்மளோட கோரிக்கைகள் எதுவுமே இதில் நிறைவேற்றப்படலை. புதிய ரயில்வே திட்டங்களும் அறிவிக்கப்படலை. ஒன்றிய பாஜக ஆட்சியை தாங்கி பிடிக்கிற மாநிலங்களை தவிர மற்ற எல்லா மாநிலங்களையும் நிதியமைச்சர் மறந்துட்டார். தமிழ்நாடு என்ற சொல்ல நிதிநிலை அறிக்கையில் இல்லை, பட்ஜெட்டில் இல்லைன்னு சொல்றதை விட ஒன்றிய பாஜக ஆட்சியாளரோட சிந்தனை அலையும் செயல் அலையும் தமிழ்நாடு இல்லை. பாரபட்சமும் ஏமாற்றம் தான் இந்த அறிக்கையில் இருக்கு. வருகிற 27ஆம் தேதி பிரதமருடைய தலைமையில் நிதி ஆயோக் கூட்டம் நடக்கிறதா அறிவிக்கப்பட்டிருக்கு. அதில் நானும் பங்கேற்க திட்டமிட்டு இருந்தேன், அதுக்காக தயாராகிட்டு இருந்தேன். ஆனால் நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறதை கண்டிக்கிற வகையில் அந்த கூட்டத்தில் பங்கேற்க வேண்டாம்னு நான் முடிவெடுத்திருக்கிறேன். அதை புறக்கணிக்க போகிறேன். எப்படி தமிழ்நாட்டை புறக்கணிக்கிற ஒன்றிய அரசோட கூட்டத்தை ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கிறது தான் சரியானது அது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனாலும் எனக்கு ஒரு சந்தேகங்க, இது மத்திய பட்ஜெட்டா இல்ல பீகார் ஆந்திரா மாநிலத்துக்கான பட்ஜெட்டா அப்படின்ற மாதிரி அந்த 2 மாநிலங்களுக்கும் அள்ளி வீசி இருக்கிறத நெட்டிசங்கள்லாம் பயங்கரமா கலாய்ச்சிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு பயங்கர சீனா மாறி இருக்குது. ஆமா, இது மத்திய பட்ஜெட்டா இல்ல ஆந்திரா பீகார் மாநிலங்களுக்கான சிறப்பு பட்ஜெட்டா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு 2 மாநிலங்களுக்கும் மத்திய அரசு திட்டங்களை வாரி வாரி வழங்கி இருக்கிறது பயங்கர சீனா இருக்கு. 3வது முறையா மத்தியில ஆட்சி அமைக்க பாஜகவுக்கு தூண் மாதிரி இருந்ததாலேயோ என்னவோ ஆந்திரா மற்றும் பீகார் மாநிலங்களுக்கு வாச்சிருக்குன்னே சொல்லிக்கிறாங்க. ஆந்திராவோட தலைநகரம் அமராவதியை மேம்படுத்த 15,000 கோடி சிறப்பு நிதி, பீகார்ல பல்வேறு சாலை திட்ட பணிகளுக்காக 26,000 கோடி நிதின்னு நிதியமைச்சர் அறிவிச்சு தள்ளி இருக்கிறாருங்க. பீகார் ஆந்திரா உள்ளிட்ட சில மாநிலங்களோட வளர்ச்சிக்கு பூர்வோதயா திட்டத்தை உருவாக்குவோம்னு சொன்னதோட பீகார்ல விமான நிலையங்கள், மருத்துவ கல்லூரிகள், விளையாட்டு உள்கட்டமைப்புகளை மேம்படுத்த மத்திய அரசு நிதி உதவி கொடுக்கும் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, தெலங்கானா, பஞ்சாப்னு நிதிநிலை அறிக்கையில இந்த பேரே இடம்பெறாத மாநிலங்களுக்கு பயங்கர ஏமாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கணும் பலர் பேசிக்கிறத நம்மளால கேட்க முடியுது. ஆனாலும் பாத்தீங்க, இந்த பட்ஜெட் மூலமா ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குது. அதாங்க கோல்டு ரேட்டு பயங்கரமா குறைஞ்சிருக்குது. நீங்களாம் ஜாலியா வாங்கலாம். அதாங்க எவ்வளவு குறைஞ்சிருக்குன்னா, அப்படி பார்த்தாலும் ஒரு 6,000 ரூபாய் கிட்ட வருங்க கிராம். தாராளமா வாங்கிக்கங்க. வெளிநாடுகள்ல இருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யப்படும் தங்கத்துக்கான சுங்க வரியை 6% மத்திய அரசு குறைச்ச நிலையில தங்கத்தோட விலையும் சர்ன்னு குறைஞ்சிருக்குங்க. 2024-25 ஆண்டுக்கான மத்திய நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செஞ்சாங்க.
அப்போது தங்கம் இறக்குமதிக்கான சுங்க வரி 6% குறைக்கப்படும்னு அறிவிச்சாங்க. இதன் எதிரொலியா 22 கேரட் தங்கம் விலை கிராமுக்கு 260 ரூபாய் குறைஞ்சு 1 கிராம் 6550 ரூபாய்க்கும், சவரனுக்கு 2080 ரூபாய் குறைஞ்சு ஒரு சவரன் 52,400 ரூபாய்க்கும் விற்பனையானது. எல்லாருக்குமே இப்போ ஆர்வம் மற்றும் ஆசை வரும். அதாவது தங்க விலை குறைஞ்சிருக்கு, இப்போ வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக இதன் மூலமாக விற்பனை கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. காரணம் என்னன்னா, பாமர மக்களும் சாதாரண விவசாய மக்களும் கூட வந்து வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இப்போ இருக்கு. அதனால உடனடியாக அதை வாங்கிடுவாங்க. தங்கம் மட்டுமா குறைஞ்சதுன்னா இல்லைங்க, வெள்ளி, பிளாட்டினம் இப்படி எல்லாத்தோட விலையும் கணிசமா குறைஞ்சிருக்கு. நடுத்தர மற்றும் ஏழை மக்கள் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா இது அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்ல, மேலும் மேலும் விலை குறையறதுக்கு வாய்ப்புன்னு சொல்லி இருக்கிறாங்க. அதாவது பேஷண்ட்டுக்காக டாக்டர் காத்திருக்கலாம், ஆனால் டாக்டருக்காக பேஷண்ட்டு காத்துக்கிறது ரொம்ப தப்பு பார்த்துங்க. அப்படியான நிலைமை அங்கங்கே நடக்குது. அந்த மாதிரி தான் இப்போ தெலுங்கானாவில் என்ன நடந்திருக்குதுன்னா, டாக்டருங்களாம் ஒட்டுமொத்தமாக கும்மாளம் போட்டு குத்தாட்டம் போட்டு ஆட்டம் பாட்டம்னு ஆடி இருக்கிறாங்க. அது வரைக்கும் பேஷண்ட்ஸ்லாம் பாவம் வெயிட் பண்ணிருக்கிறாங்க. ஆமாம், மருத்துவர்கள் எப்ப வருவாங்க, சிகிச்சையை எப்ப தொடங்குவாங்கன்னு நோயாளிகள் காத்திருக்கும் போது மருத்துவர்கள் பொறுப்பில்லாம கொண்டாட்டத்துல ஈடுபட்டா பாக்குறவங்களோட மனசு எவ்வளவு கஷ்டப்படும். இப்படி ஒரு மோசமான முன்னுதாரணத்துக்கு ஆளாகி இருக்கிறாங்க நம்ம தெலங்கானா அரசு மருத்துவர்கள். ஆமாங்க, ஹைதராபாத் அருகே நம்பள்ளி அரசு மருத்துவமனை முன்னாடி மக்கள் கூட்டமா நிக்க, என்னடா கூட்டம்னு போய் எட்டி பார்த்தா மருத்துவர்கள், மருத்துவ ஊழியர்கள்னு எல்லாரும் அழகா பட்டு புடவை எல்லாம் கட்டி பொனலு திருவிழா கொண்டாட்டத்துல உற்சாகமா ஈடுபட்டிருக்காங்க. ஓஹோ, இன்னைக்கு மருத்துவமனைக்கு லீவு போல இருக்கு அப்படின்னு உள்ள போய் பார்த்தா மருத்துவர்கள் எப்ப வருவாங்க, சிகிச்சை எப்ப தொடங்குவாங்கன்னு நூற்றுக்கணக்கான நோயாளிகள் அங்க வலியோட முனையிட்டு இருக்கிறத பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சுங்க. ஒரு நொடி தாமதமா வந்திருந்தாலும் உசுரை காப்பாத்தி இருக்க முடியாதுங்க அப்படின்னு எத்தனையோ மருத்துவர்கள் சொல்லி நாம கேட்டு இருக்கிறோம். ஆனா இப்படி நூற்றுக்கணக்கான நோயாளிகள் சிகிச்சைக்காக காத்திருக்கும் போது நம்ம மருத்துவர்கள் பொறுப்பு இல்லாம இப்படி பண்ணிட்டாங்களே அப்படிங்கிறத யோசிக்கும் போது உண்மையாவே வருத்தத்தை ஏற்படுத்துற ஒரு சீனா அது மாறி போயிடுச்சு. மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில பட்ஜெட் ஹே தாக்கல் ஹே அப்படின்ற மாதிரி பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. ஆனாலும் மக்களுக்கு சில பல எதிர்பார்ப்புகள்லாம் இருக்கும்ல. இந்த பட்ஜெட்ல நீங்க எதிர்பார்ப்பதெல்லாம் கிடைச்சிருக்குதாப்பா அப்படின்ற கேள்வியை மக்கள் கிட்ட முன் வச்சோம். பல சுவாரஸ்யமான பதில்களை அவங்களும் கொடுத்துருக்காங்க. என்ன எதுன்னு பாருங்க. இங்கே சவுத்துல இருந்து கர்நாடகாவோ ஆந்திரா தெலுங்கானா இங்கேருந்து அதிகமாக ஜிஎஸ்டி மற்ற வரி மத்திய அரசுக்கு என்ன நம்ம செய்யணுமோ செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் அங்கேருந்து வர்றதில்லை. இந்த 10 வருஷம் இவ்வளோ என்ன கிடச்சிச்சு? 10 வருஷமாச்சுல, 10 வருஷம் என்ன கிடச்சிச்சு? எதுவுமே கிடைக்கல. அதே மாதிரி தான் இருக்கும். என்ன காரணங்கிறது இது வரைக்கும் எங்களுக்கு தெரியல. ஆனால் இது இருக்கிறதுலே மோசமான செயல். இன்னைக்கு நம்ம சந்தோஷப்படலாம், நாளைக்கு வரி எல்லாமே எக்ஸ்ட்ரா பண்ணும்போது நம்மளால வாங்க முடியாத நிலைமைக்கு கூட நம்மளால போக முடியும். பட்ஜெட் கார்டு பூராமே எல்லாமே செலவு பண்ணிடுறாங்க. எல்லாருமே பட்ஜெட் என்ன பட்ஜெட் போட்டாலும் ஏழைகளுக்கு சிரமம் தான். ஸ்டேட்டில் பீகார், ஆந்திரா அங்கெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக ரூரலாக டெவலப்மெண்ட்டுக்காக ஏதாவது பண்ணுறாங்க. ஆனால் இங்கே சவுத்து நம்ம கேஸில் வரும்போது எதுவுமே இல்லை நமக்கு பெனிஃபிட்டா. இப்போ 10 லட்ச ரூபா லோன்லேருந்து 20 லட்ச ரூபா லோன் கொடுக்குறேன்னா யாருக்கு கடன் சொன்ன? பசங்க படிக்கிறது தரானா, படித்தா யார் கட்டுறது? தமிழ்நாட்டிற்கு நம்ம நிறைய எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த எதிர்பார்ப்பு எதுவும் நிறைவு செய்யவில்லை. தீப்பெட்டி தொழில் உள்ளிட்ட பல்வேறு தொழில்களுக்கு எந்த விதமான வரிச்சலுகை அளிப்பாதது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை அளிக்கிறது. நாட்டுக்கு நம்ம மெட்ரோ திட்டம் இன்னும் 2வது பேஸ், செகண்ட் பேஸ் அப்படி நடக்காத சூழ்நிலையில் இருந்துட்டு இருக்கு. இதுக்கு புதுசாக இந்த பண ஒதுக்கீடோ அல்லது புதிய 3வது பேஸுக்கு உரிய ஒப்புதலோ சொன்ன மாதிரி பட்ஜெட்டில் சொல்லப்பட்டதாக தெரியவில்லை. பவுனுக்கு விலை ஏறிக்கிட்டே இருந்தது, இப்போ குறைஞ்சிருக்கிறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தமிழக மக்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கிறது.
இப்படி நாள் முழுக்க பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாம பட்ஜெட் ஆக்கிரமிச்சிருக்கக்கூடிய சூழல்ல கட்சி தலைவர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு அவங்க கிட்டயும் பல கேள்விகளை முன் வச்சோம். அண்ணன் செல்வ பெருந்தக மத்திய பட்ஜெட்டை பத்தி ஏகப்பட்ட விஷயங்களை சும்மா அப்படியே வெறி பொங்க பேசியிருக்கிறாரு. என்ன பேசியிருக்காரு அப்படின்றத நான் சொல்றதை விட நீங்களே பாருங்க. கடந்த டிசம்பர் மாதம் 100 ஆண்டுகள் கண்டிராத வெள்ளம், காற்றாற்று மழை பெய்தது. தூத்துக்குடி மாவட்டம் எவ்வளவு பெரிய பாதிப்புக்குள்ளானதுன்னு அனைவருக்கும் தெரியும். ஆனா இதுவரை ஒரு நையா பைசா கூட ஒன்றிய அரசு கொடுக்கல. ஆட்சி மாற்றம் வந்திருக்கு. இந்த நிதிநிலையாவது ஏதாவது அறிவிப்பு செய்வாங்களா அப்படின்னு பார்த்தா எந்த இடத்திலையும் தமிழ்நாடு என்ற பெயரையே நிதியமைச்சர் உச்சரிக்கவில்லை. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டம் மட்டுமல்ல, தமிழ்நாடை புறக்கணிக்கிறது ஒன்றிய அரசு. 4வது முறையாக ஆட்சி வந்திருக்கின்ற நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டை ஏன் வஞ்சிக்கிறார், தமிழ்நாட்டை ஏன் ஓரங்கட்டுகிறார்? மக்கள் திரள் போராட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் நடத்த வேண்டும் காங்கிரஸ் பேரியக்கம் கேட்டுக்கொள்கிறார். இப்ப அண்ணன் என்ன சொல்றாரு பட்ஜெட்டை பத்தி அப்படின்னா, வழக்கமா திருக்குறள், ஔவையாறு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் பட்ஜெட்டுக்கு முன்னாடி நடக்கும். ஆனா இப்போ பாருங்க, தமிழ் அப்படின்ற வார்த்தை கூட கிடையாதுங்க அப்படின்னு சொல்லியிருக்க. அப்படி இந்த பட்ஜெட்டில் தமிழ் தொடர்பான எந்த சொல்லும் இல்லை, தமிழ்நாட்டு மக்கள் தொடர்பான எந்த அறிவிப்பும் இல்லை. ஆந்திராவை தவிர ஒட்டுமொத்தமாக தென்னிந்திய மாநிலங்கள் அனைத்தும் புறக்கணிக்கப்பட்டுள்ளன. இது மிகப்பெரிய அநீதி. இந்த பட்ஜெட் பல்வேறு பழைய திட்டங்களையே மீண்டும் மீண்டும் அறிவித்துள்ளது. ஆகவே இது மிகுந்த ஏமாற்றத்தை தருகிற ஒரு பட்ஜெட்டாக இருக்கிறது. நிதிஷ்ஜி தேங்க்யூ, தேங்க்யூ. பாபுஜி தேங்க்யூ. அந்த மாதிரி 2 பேருக்கும் தேங்க்யூ தேங்க்யூ அப்படின்னு சொல்ற மாதிரி பட்ஜெட்டா போட்டிருக்கிறாருங்க. அதுதாங்க இந்த பட்ஜெட் அப்படின்னு அதிமுகவை சேர்ந்த ஒரு முக்கியமான தலைவர் சொல்லியிருக்காரு. அப்படி இன்றைய பாரத பிரதமர் தனக்கு உதவியவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதற்காக இந்த நிதியை ஒதுக்கியிருக்கிறார். இந்த நிகழ்வு என்பது ஒரு நாட்டுடைய பிரதமரும் அரசியல் ரீதியாக ஒரு சராசரி மனிதர் தான் என்பதை இது காட்டுகிறது. என்னப்பா நீங்க மெட்ரோவுக்கு காசு கொடுக்கல, அதை பண்ணல, இதை பண்ணல, ஏகப்பட்ட விஷயம் பண்ணலாம், மொத்தத்தில் தமிழ்நாட்டுக்கு நீங்க ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு அண்ணன் வைகை செல்வன் அவர் தரப்புக்கு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. மத்திய அரசினுடைய பட்ஜெட்டில் தமிழ்நாடு என்ற பெயரே இடம்பெறவில்லை. இது மிகுந்த வருத்தம் அளிக்கக்கூடிய ஒன்றாகும். சென்னை மெட்ரோ பணிக்கு நிதிகள் ஒதுக்கப்படவில்லை. மேலும் ஆந்திரா, பீகாருக்கு சிறப்பு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த அரசுக்கு முட்டு கொடுத்தவர்களுக்கு ஆதரவாக 2 மாநிலத்திற்கு மாத்திரம் சிறப்பு நிதி வழங்கியிருப்பது மற்ற மாநிலங்களுக்கு செய்கிற பாரபட்சமான மாற்றாந்தாய் மனப்பான்மையை காட்டுகிறது. ரயில்வே திட்டங்களுக்கு போதிய நிதி வழங்கவில்லை. வெள்ளை தடுப்பு பணிகளுக்காக அஸ்ஸாம், இமாச்சல், உத்தரகாண்ட் மாநிலங்களுக்கு 11,500 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கப்படவில்லை. ஏழைகள், பெண்கள், விவசாயிகள், இளைஞர்கள் இவர்கள் 4 ஜாதிகள் என்று குறிப்பிட்டு நிர்மலா சீதாராமன் பேசியது மிகுந்த வேதனை அளிக்கக்கூடிய ஒன்றாகும். மேலும் இந்தியாவுக்கான நிதிநிலை அறிக்கையில் தமிழகத்திற்கான போதிய நிதியை ஒதுக்காதது மிகுந்த வருத்தம் அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. உப்புச்சேர்ப்பு இல்லாத பட்ஜெட்டாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். இப்படி நாடு முழுவதும் பரபரப்பா அங்கங்க பட்ஜெட்டை பத்தி பல விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்க, ஒரு பக்கத்துல தமிழ்நாட்டில் இந்த மின்கட்டண உயர்வுக்கு எதிராக அதிமுக போராட்டம்லாம் பண்ணாங்க. பாத்துங்க, அதில் நம்ம அண்ணன் மதுரண்ணன் பேசியிருக்க. அப்படி என்ன சொல்றாருன்னா, வழக்கமா திமுக அதை தாங்க சொல்லுவாங்க, நாங்க சொல்வதையும் செய்வோம், சொல்லாததையும் செய்வோம் அப்படின்லாம் நிறைய விஷயம் சொல்லுவாங்க. ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் அவங்க செய்யவே இல்லை. விடியல் தருவோம் அப்படின்னு சொன்னாங்க, அதை மட்டும் கொடுக்கவே இல்லை. பாருங்க, திமுகவே இருண்டு கிடக்குது அப்படின்னு சொல்லி. அப்படி சொன்னதைத்தான் செய்வோம், சொல்லாதையும் செய்வோம் சொன்னாங்க. இப்ப அவங்க கரெக்ட், அவங்க சொன்னது அவங்க பக்கம் சரிதான். ஏன்னா அவங்க சொல்லாததான் இப்ப செஞ்சுட்டு இருக்காங்க. விடிய தருவன்ற மட்டும் செய்யவே இல்லை. அவங்க சொல்லாததான் இப்ப செஞ்சுட்டு இருக்காங்க. விடிய தருவன்ற மட்டும் செய்யவே இல்லை. இன்னைக்கு திமுகவுக்கு இருந்து போச்சு. வர்ற தேர்தல் 26ல, இனிமேல் வர்ற காலமே திமுகவுக்கு இருண்ட காலம்தான். இனி இருண்ட காலம் தான்ப்பா. நமக்குத்தான் வெளிச்சம், நம்ம மக்களுக்கு வெளிச்சம் கொடுக்கணும்னா
ஆனால் எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி அமையும். பாருங்க, வரி குதிரையில 1 2 3 4 5 10 15 இப்படி ஒரு கொஞ்ச நேரம் உட்காந்தா கூட எத்தனை வரி இருக்குது அப்படின்னு எண்ணிடலாம். ஆனா இந்த தமிழ்நாட்டுல வரி இருக்குது பாத்துங்க, அப்பா கடைசி வரைக்கும் எண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்க. அப்படி மண்ணெண்ணெய் கூட 50 மில்லி கொடுக்கிற மண்ணெண்ணெய் கூட 50 மில்லி 100 மில்லி குறைச்சு கொடுக்குறாங்க. பிப்ரவரியிலிருந்து பாமாயில் பருப்பாயில் கொடுக்கல, பருப்பு கொடுக்கலன்றாங்க. கொடுக்கிற அரிசியே தரமட்டதா இருக்கு, பழையபடி ஆயிட்டாங்க. கோழிக்கு போட்டா கூட கோழி வீட்டு பக்கமே வர மாட்டேங்குது. என்னங்கம்மா, நாய்க்கு போட்டா நாய் வாழை நிமித்திக்கிட்டு கோவிக்குது, இப்ப அப்படி ஓடி போயிடுது. ஆக அந்த அளவுக்கு தரமற்ற பொருள். இந்த வரி குதிரைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம இங்க மதுரையிலே தான் பார்த்திருக்க முடியாது. முன்னால சர்க்கஸ் நடத்தும் போது அந்த வரி குதிரை காமிப்பாங்க, அதை வச்சு வித்து காட்டுவாங்க. பயங்கரமா ஸ்பீடா ஓடக்கூடாது, ஆப்பிரிக்காவில் வாழக்கூடியது, ஜூல தான் இருக்கும். அந்த மாதிரி இந்த வரி குதிரையுடைய வரியை கூட நம்ம எண்ணிடலாம். ஹலோ மிஸ்டர் காந்தி, தயவு செஞ்சு உங்க பேரை மாத்தீங்க. ஏன்னா அவர் நேர்மையானவருங்க. நீங்க காந்தின்ற பேரை வச்சுக்கிட்டு ஏகப்பட்ட ஊழெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அண்ணன் ஒருத்தர் திடீர்னு பல விஷயங்களும் சொல்லியிருக்கா. அப்படி இன்னைக்கு என்ன பண்றீங்க? எதை எடுத்தாலும் டெல்லியை சொல்றீங்களே, இப்பயும் டெல்லியை சொல்றாங்க. யாரு கூட சொன்னா? டெல்லி கூட சொன்னாங்களா? நீங்க தேவைப்பட்டா கூட்டுறீங்க, பஸ் கட்டத்தை கூட்டுறீங்க, ரேஷன் கடையில அரிசி இல்ல, தாளிக்க எண்ணெய் இல்ல, பருப்பு குழம்பு வைக்க பருப்பு இல்ல, ஏப்ரல் மாதத்துக்கு தோர பருப்பு இல்ல, மாமாயில இல்ல, ரேஷன் கடையில பொருளே இல்ல, குடுக்குற அரிசி ஓட்ட அரிசி புழுத்த அரிசி சோறு சாப்பிட முடியாது. வெக்கங்கட்ட இந்த ஆட்சியில, திமுக ஆட்சியில, ஸ்டாலின் ஆட்சியில ரேஷன் அரிசி சாப்பிட்டாலும் பொழைச்சுக்கிறோம்னு பார்த்தா அந்த அரிசி வீசி போன அரிசியா இருக்கு. காந்தி இருக்காருங்க, பேரு காந்தி, அவர் கைத்திருத்துறை அமைச்சர். அவரு சேலை நெய்யறதுக்காக அறுபோடக்காரண்டியும் சிறுத்தூர்காரண்டியும் 5 ரூபாய் இருக்கிறாராம். ஏன் நீ பேரை மாத்து, 1 ரூபாய கேட்காத, இல்ல காந்தின்னு பேரை வச்சுக்கிட்டு லஞ்சம் கேட்காத. இதெல்லாம் என்ன அர்த்தம்? இந்த போராட்டம் பண்றது, சாலை முறையில் பண்றது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணி அரசியல் கட்சிகள் அப்படியே உணர்வாங்க. ஆனா இன்னும் சில அரசியல் கட்சிகள்லாம் இருக்கிறாங்க, ட்விட்டர்ல அப்படி ஒரு போஸ்ட் போட்டு வளர கட்சிகள்லாம் இருக்கிறாங்க. இப்படி அடிக்கடி போஸ்ட் போட்டுட்டு இருந்த அண்ணன் இந்த மின்கட்டண உயர்வுக்கு ஒரு போஸ்ட் போட்டிருக்கலாமேப்பா, ஏன் போடல அப்படின்னு அண்ணனுக்கு அண்ணன் கேள்வி கேட்டிருக்க. அப்படி கமலஹாசன் ஒரு நடிகர், அந்த ஆள் என்ன சொல்றான், எதுக்கு எடுத்தாலும் ட்விட்டர் போடுவோம், முன்னால போடுவோம். இன்னைக்கு என்ன, இந்த ஒரு படம் வந்துட்டு இந்தியன் டூ, இந்த போர் அடிக்காம படத்தை பாருங்க, படம் பார்க்காட்டு தெரிஞ்சுக்கோமா. அந்த படத்தில் ஒரு சீன் வருது, மனிதரின் ரத்தத்தை குடிக்கும் உனக்கு இந்த மண்ணில இடம் எதற்குன்னு சொல்லி அந்த கையை 2 விரலாக வச்சு வறுமை கடையில் போட்டு தாக்கி கொலை பண்ணுவான், தப்பு செய்யறவங்களை போறான். இவ்வளவு மின்கட்டண உயர்வு பண்ணிருக்கீங்களா? இப்படி மனிதர்களை ரத்தத்தை உறுதியதா இல்லையா? இந்த மின்கட்டண உயர்வு, விலைவாசி உயர்வு, இந்த 2 விரல வச்சு ஸ்டாலின் போய் ஒரு குத்த பார்ப்போம். நீ இந்த 2 விரல வச்சு ஸ்டாலின் போய் ஒரு குத்த பார்ப்போம். இல்லைன்னா இந்த ஆட்சியாவது இருக்கலாமான்னு சொல்லி ஒரு அறிக்கையாவது விட்டுருக்கியா? எனவே இனிமேல் 2026 இல்லை, ஏதோ ஒரு வருஷம் முன்னாடி தேர்தல் வைக்கிறது ஸ்டாலினுக்கு என்ன வந்திருக்குன்னு சொல்றாங்க. மகனுக்கு பட்டம் சூட்டுங்க. தேர்தலில் மக்கள் தானே மட்டம் சூட்டணும். உங்களுக்கு பட்டம் சுட்டுவாங்க, மட்டம் அடிப்பாங்க. அடுத்த தேர்தல் என்னைக்கு வந்தாங்க? பாருங்க, ரோட்ல போற ஆட்டுக்குட்டியை பாவம் காப்பாற்றணுமே அப்படின்றதுக்காக வேகமா அந்த வேனு கொஞ்சம் அப்படி ஸ்லோ பண்ண, பின்னாடி வந்த வேனை அப்படியே அடிச்சு பிடிச்சு. கொஞ்சம் வேகமாலாம் வராதிங்கப்பா, சாலையில போறப்போ கொஞ்சம் சூதனமா வாங்க. பாருங்க, நகையெல்லாம் போட்டு போறப்ப கொஞ்சம் உஷாரா இருங்க. ராஜஸ்தான்ல பாருங்க, அமைதியா உட்கார்ந்து இருந்தவங்கள அப்படியே பின்பக்கமா வந்து ஒருத்தர் அப்படியே செயினை முடிஞ்சு போயிடுறாரு. சிசிடிவி காட்சியெல்லாம் வந்திருக்குது, கொஞ்சம் உஷாரா இருங்க.
அடுத்து பாருங்க, திருட்டுல இது ஒரு வித்தியாசமான திருட்டு. ஹரியானால போலீஸ் ட்ரெஸ் போட்டு ஒருத்தர் வந்து சைக்கிளை திருடிட்டு போயிருக்கா. அப்படி அந்த சிசிடிவி வந்திருக்குதாமா. அப்புறம் என்ன, கடையை சாத்துற நேரம் வந்தாச்சு. தர்பாரை பார்த்துருப்பீங்க, சிரிச்சிருப்பீங்க, ஜாலியாக இருந்திருப்பீங்க. அப்படியே இதே மாதிரி இன்னொரு தர்பாரில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் நந்தா. இது 18 தர்பார். 18 தர்பார் வந்துட்டாயா.